கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த 12 ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது. அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக மட்டும் கிடையாது, பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இந்த மார்ச் 1 தான் நம்முடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி அரசியலாக யாரும் நினைக்க வேண்டாம். தனுசு ராசி நேயர்களே, மார்ச் மாத பலன் தங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் என்ன குணாதிசயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு செயலை மற்றவருக்கு உபாசனம் செய்ய வேண்டும் என்ற உள்ளம் அதிகம் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலில் என்ன நுணுக்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. அதை நேர்த்தியாக சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ஆசானாக ஆசிரியராக பணிபுரிந்தால் என்ன தெளிவாக சொல்லணும், குழந்தைங்களுக்கு சுருக்குன்னு இருக்கணும், நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற மனம் அதிகம் உங்களுக்கு இருக்குங்க. ஆமாம், குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயிரை கொடுத்து போராடுவீங்க. ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் எனக்கு பேர் கிடைக்குதோ இல்லையா, என்கிட்ட படித்த பையனுக்கு நல்ல வழி கிடைக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அவன் நான் தான் சொல்லி கொடுக்குறேன், இந்த பேர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு அது தேவையே இல்லை. அவன் நல்லா இருந்தால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சிங் பண்ணுறது. டியூஷன் படித்தாலும் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா பொருள் ஈட்ட வேண்டும் என்பது தான் உத்தியோகம், தொழில் எல்லாமே. இருந்தாலும் அதை மீறி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிந்தனை இல்லையா? இது இயற்கையாக தங்களுக்கு உண்டு. இந்த மார்ச் மாதம் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். ஆமாம், உடல் உபாதைகள் வந்து போகும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாக வரும், உழைப்பு அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு பதவி உயர்வு இது வரைக்கும் கிடைக்கலைங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, எங்கள் பதவி உயர்வு தான் கிடைக்குமா, நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன கடையாக வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க, அப்போ அது பதவி உயர்வு தங்களுக்கு. சரிங்களா? ஆமாம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு துறையாக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வெயில் தான் அதிகமாக, வெயிலே அதிகமாக இருந்தாலும் சரி, ஏன்னா சொட்டு நீர் பாசனத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, என்னையா அது சும்மா தான் இருக்கான், அவன் கேனில் தண்ணி இல்லைன்னு இருக்கான், அவன் பார்த்தா என்னென்னவோ பண்ணுறான் அப்படின்னு. வியாபாரம் பண்ணிங்கன்னா அப்படித்தான் உங்களுக்கு.
எப்பா என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் யாருமே வரமாட்டேங்கிறான் என் கடைக்கு, பார்த்தீங்கன்னா அவன் கடைக்கு அவ்வளோ ஆள் போகுதியா. ஆனால் மட்டமான பொருள் தான் விற்கிறான். அது மட்டமான பொருளாக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. இந்த 30 தினங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. ஆமாம், சரிங்க. கணவன் மனைவி விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சொல்கிறதுக்கு சிறப்பு இல்லை, சுமாராக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டு தொழில் தயவு செய்து வேண்டவே வேண்டாம். மார்ச் மாதம் 30 தேதிக்குள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வழக்காடுவதை தவிர்ப்பது நன்று. சரியா? ஆமாம். மற்ற விஷயங்கள்லாம் வேறு என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னா மாடி வீடே கட்டலாம், அதுலாம் மாற்றம் கிடையாது. ஆமாம். இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இன்ஜினியர் துறை இருக்கீங்க இல்லையா? ஆமாம். கட்டிடத் தொழில், அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, அழகு சாதன பொருட்கள், அடுத்தது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்கள் அனைவருக்கும் அமோக வெற்றி. கூட்டு தொழில் கிடையாது, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அது பார்த்துங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேங்க, கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், ஆனால் கூட்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு அவ்வளவு சிறப்பு கிடையாது. கூட்டு தொழில் சிறப்பு கிடையாது. தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியவர்களுக்கு 100க்கு 100% என்ன, அதுக்கு மேலேயே வெற்றி உங்களுக்கு தான். ரொம்ப அருமையாக இருக்குது. புதிதாக படிக்கணும், நான் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல மார்க், நீங்கள் நினச்சதை விட 95 மார்க் எடுக்கணும் அப்படின்னா 97 எடுப்பீங்க. ஆமாம். ஏன் 99 எடுக்க முடியாதான்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எய்ம் பண்ணதை விட அதிகமாக நடக்கும். இவ்வளவுலாம் நடக்குது. சரிங்க. கணவன் மனைவி அப்படின்னா அவ்வளவு சிறப்பு கிடையாது. இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகள் அவ்வளவு சிறப்பு கிடையாது. தயவு செய்து அங்கே போய் பட்டிமன்றம் வைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே மனைவிக்கிட்டையும் கண்டிப்பாக பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. நடத்துனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அந்த ஒரு விஷயத்தில். ஆமாம். அதனால் அதை விட்டுருங்க. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது. பொன் பொருள் வாங்குறதுக்கு, கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே இதெல்லாம் நல்லா இருக்குது. அதே வந்து கூட்டு தொழில் ஃபைனான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட்டு தொழில் சிறப்பு கிடையாது. ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் நான். ஆமாம். திரும்ப திரும்ப ஏங்க எல்லாமே நல்லா இருக்குங்கிறீங்க, நான் அந்த தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட்டு தொழில் செய்தீர்கள் ஆனால் சிறப்பு அவ்வளவு இல்லை. ஆமாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் புதுசாக தொழில் தொடங்கலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் போன மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது அடித்தளம் பண்ணியிருக்கணும். அது தொழிலாக இருக்கணும், அல்லது மனையாக இருக்கணும், அல்லது வேலையாக இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆமாம். குழந்தைகள், நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும். இந்த மார்ச் மாதம் 30 தினங்களுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆண் குழந்தை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண் ராசியாக இருந்து, அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தனுசு ராசியாக இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை தான். ஒரு பெண் தனுசு ராசியாக இருந்து அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை தான். அதில் பயப்பட வேண்டாம். சரிங்களா? நல்லபடியாக இருக்குது. ஆமாம். உற்றார் உறவினர் சந்தோஷங்கள் அதிகமாக நடக்கும். ஆமாம். சந்தோஷம் எவ்வளோ வாங்கினாலும் கடன் வாங்குறதே தெரியாது உங்களுக்கு. அது கடனே கிடையாது. அதெல்லாம் எங்கே அடி புல்லு மேலே உட்காந்துருக்கிற பனி போல் வெயில் வந்துச்சுன்னா என்ன காணாமல் போய்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் தைரியமாக கடன் வாங்கலாம். சந்தோஷம்தான் உங்களுக்கு அதிகம். ஒரு விஷயம் மட்டும் திரும்ப சொல்கிறேன், கணவன் மனைவி பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. நல்லா தெளிவாக கேட்டுங்க. பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னா ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதை போட்டு விவாதிக்கிறது, இதுதான் பட்டிமன்றம், வேறு ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க. அவ்வளவுதான். அது எங்கேயோ ஒன்று பெரிய இதில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, அதை தவிர எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆமாம். கணவன் மனைவி என்பது கூட்டு, அதுதான் சொன்னேன், கூட்டு தொழில் அப்படின்னு சொன்னேன். கூட்டு தொழில் செய்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி,
அதில் எல்லாம் விவாதங்கள் வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த 30 தினங்களும் நல்ல குதூகலமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.